வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 16/1/2025 இரவு 10:22 வரைக்கும் திரியோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் காணப்படுது. இரவு 9:07 வரைக்கும் துருவ நாமயோகமும் அதற்கு பிறகு வியாகத நாமயோகமும் காணப்படுகிறது. காலையில் 9:22 வரைக்கும் கர்சை கரணமும், இரவு 10:22 வரைக்கும் வணிசை கரணமும், அதன் பின்பு பத்திரை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம், நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் திரியோதசி திதி, பாவங்களையும் சாபங்களையும் நீக்கக்கூடிய திதியாக சொல்லப்படுது. அடுத்தது இன்றைய நாளில் தான் பிரதோஷம், பிரசக தோஷம். பிற அதாவது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி பிற பொருட்களால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள். உணவுகள் இன்றைக்கு நச்சூட்டப்பட்ட உணவுகளை உண்றோம், அது எங்களுடைய நஞ்சாக போய் சேருது. அதே மாதிரி சில எண்ணங்கள், புறத்து மேலே இருக்க ஆசைகள், இதெல்லாமே நம்மளுக்குள்ளே வந்து தங்குது. அப்போ நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர விஷயம், ஏகாதசி உலக இயக்கத்தின் அதிபதியாக இருக்கும் மகாவிஷ்ணுவை நோக்கி நம்ம விரதம் இருப்போம். அதுக்கு அடுத்த நாள் சைவ உணவு அல்லது இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகளை உட்கொள்வோம். இன்றும் விரதம் இருந்து அந்த ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லப்படுற மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வலம் வந்து அதற்கு பிறகு அந்த அபிஷேக நீர்களை குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கிற அசுத்தங்கள் உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். மனசில் இருக்க அசுத்தங்கள் உங்களுக்கு வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ அடுத்த பாதை, அடுத்த வட்ட சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சுழற்சி பாதைக்கு நீங்கள் தயாராகுங்க. ஒரு பிறை முடிஞ்சு அடுத்த பிறையை நோக்கி போகிற காலம். அதே மாதிரி தொடக்க காலமும் ஓரளவுக்கு அந்த மாதிரி வழிபாட்டுகளும் ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ முடிந்த அளவுக்கு இந்த நாளில் நல்ல விஷயங்களை செய்ய பாருங்கள். விரதங்கள் இருங்க. கரசை கரணம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் 9:23 வரைக்கும் அது சந்திரனுங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது விவசாயம், மீன்பிடி, தேநீர், குளிர்பானம் உற்பத்தி அல்லது அது கடைகள், ரசாயன பொருட்கள், ஹோட்டல், உணவகங்கள், இதெல்லாமே வந்து அந்த கரசை கரணத்தில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வரிசை கரணம், அதிகாரம், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய மேலதிகாரோடைய நீங்கள் பேசணும், அவங்கக்கிட்ட அந்த விஷயங்களை திட்டமிடணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் இந்த வரிசை கரணத்தில் செய்யலாம், சிறப்பாக தரும். அரசாங்கத்தில் ஏதாவது அனுமதி பெறணும், அந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கத்தை நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டே வரேன். அது என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது நான் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் பொது பலன் தான் சொல்கிறாங்க. பொது பலன் சொல்லும்போது இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு அதிர்ஷ்டத்தை காண போகும் ராசிகள் என்ன அப்படின்னு ஒரு தலைங்கத்தை கொடுத்துருவாங்க. ஜாக்போட் அடிக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு ஒரு தலைங்கத்தை போட்டோன்னா நீங்களும் உட்காந்து எங்கள் ராசி வருதான்னு பார்க்குறீங்க. பாருங்க, தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். எதனுடைய பலனை கேட்கணுமோ அதனுடைய பலனை கேட்காமல் எதோட பலனை கேட்க அவசியம் இல்லையோ அந்த பலனை கேட்குறீங்க. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். புதிய ஆட்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா,
ஜோதிட விதிகள் சாஸ்திர விதிகளின்படி சூரியன் தந்தை, சந்திரன் தாய். அப்போ சந்திரனுடைய நகர்வை வச்சு அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே ராசி உருவாக்கப்படுது. சந்திரன் யாருக்கு காரகத்துவமாக எதை வெளிப்படுத்துவோராக இருக்காருன்னா மனம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை. இப்போ வெறும் அமைப்பை மட்டும், உடல் மட்டுமே இருமுனா அதுக்கு பேர் பிணம், சடலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அப்போ சக்தியை கொடுக்கறது யாரு? தந்தைங்கிற சூரியனுடைய ஸ்தானம். சூரியனுடைய நகர்வை வச்சு லக்னம் உருவாக்கப்படுது. அப்போ லக்ன பலனை கட்டாயம் நீங்கள் கேட்கணும். லக்ன பலனை தான் கட்டாயம் கேட்டே ஆகணும். ராசி பலனை கேட்கக்கூடாது. சரியாக பலனை கேளுங்க. அப்போ நான் சொல்கிற பலனை கூட நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ராசியை சொல்லி பெயர் சொல்கிறேன், அது பொது பெயரை சொல்லி சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய ஜன்ன ஜாதத்தை எடுத்துட்டு லக்னம் என்ன சொல்லுதுங்கிறத தெளிவாக பாருங்கள். லக்னம் என்ன சொல்லுதுங்கிறத தெளிவாக பாருங்கள். என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பலன் நான் என்ன சொல்லணும்னா பாருங்கள். மேசம் முதல் மீனம் வர ராசின்னு தான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் லக்னம் மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரைக்கும் இருக்கலாம். மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், எந்த ஒரு லக்னமாக இருக்கலாம். லக்ன பலனை கேளு. அந்த ராசி பலனுங்கிறது லக்ன பலனும் பொருள். சரியா? அதை கேட்கணும். அப்போ லக்னம் ராசி ரெண்டையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த நிகழ்வாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கணும். தசை மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு பார்க்கணும். ஒரு மகாதிசையில் ஒரு ஊழ்வினை புத்தி நடக்கும், அது நடக்குதான்னு இவ்வளத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் தெளிவை உருவாக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறதோ எந்த ஒரு ஜோதிடர் சொல்கிற பொது பலன்களோ உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். முதல்ல மேச ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்க போகிற முடிவிலையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு செயற்பாடை முன்னெடுக்க போகிறீங்க, கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கீங்க, கவனமாக இருங்க. பாத்ரூமில் குளிக்க போகிறீங்க, கவனமாக இருங்க. சமையல் பண்ணுறீங்க, கவனமாக பண்ணுங்க. பயணம் பண்ணுறீங்க, கவனமாக பண்ணுங்க. வேலை செய்கிறீர்கள் பணியகத்தில், கவனமாக பண்ணுங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சரி, உங்கள் தந்தையும் சரி. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையோ தாமதமாகலாம். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், சந்தை வழியாக வரக்கூடிய சில அனுகூலங்கள், குரு உபதேச அனுகூலங்கள், இதெல்லாம் தடைப்படலாம். இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேரில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு வரன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், உங்களுக்கான வாழ்க்கை துணைக்கான நேர காலங்கள் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவியிலே ஒரு நீண்ட நாளாக ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், விரிசல்கள் இருந்து அதெல்லாம் தீரும். ஒற்றுமை பெருகும். குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம், அது சிறப்பாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், தொழில் நிறுவனங்களில், வியாபாரங்களில், வாடிக்கையாளர் மூலமாக, பங்குதாரர்கள் மூலமாக பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறது, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களையும் பார்த்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இவங்களையும் பொதுவான விஷயம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது, நீங்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், இந்த 3 பேரும் இன்றைக்கு இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் ரீதியான ஏதாவது உபாதைகள் தென்பட்ட உடனே வைத்திய சிகிச்சை ஆடுறது. எதிரி தொல்லைகள் இருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இதுவாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து இல்லாட்டி சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது, வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பு செய்கிறது, ஒரு வியாபார நோக்கத்திற்கு பயன்படுத்துறது, அதாவது குத்தகைக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, பாகப்பிரிவினைகள் செய்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில முன்னேற்றங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், மனமகிழ்ச்சிகளை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் ஒரு குலதெய்வ வழிபாடை ஒரு மேலதிகமாக செய்யும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்த சிம்மராசின்னு இருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்க்கும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வீடு, காணி, வாகனம், சொத்துங்கிறதுல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்குறது எதுவும் வேண்டாம். அடகு வைக்கிறது வேண்டவே வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி இடையத்தில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள்லாம் அதை கடந்து போக பாருங்கள். மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடையக்கூடியதாக இருக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், உங்களோட குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனமாக அவங்கள இருக்க சொல்லணும். நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள குடும்ப விஷயத்தில் நுழையாதீங்க. அது அவங்க குடும்பன்றது அவர் கல்யாணம் கட்டி தனியாக இருக்கிறதா இருந்தால், இல்லைன்னா அவட வாழ்க்கையில் நான் சரி பண்ண போகிறேன்னு எதுவும் செய்யாதீங்க. இந்த சொத்து, வீடு, காணி, வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இந்த கடந்த இனி ஒரு சில நாட்களுக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை வரும். வீடு வாங்க, காணி வாங்க, ஏதோ ஒரு முயற்சிக்கு உங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அது கடந்து போக பாருங்க, உங்களுக்கான நாள் கூடி சீக்கிரம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மனக்குழப்பங்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும், மன சஞ்சலங்கள் இருக்கும். கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் பெருகும். குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தோர் வரலாம். நண்பர்கள் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும். உங்கள் தம்பிகள் தங்கைகள் மூலியமாக புதிய அங்கத்தோர் வர்றது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது, அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கு மேலே சில சிக்கல்கள் இருந்தால் கூட மனக்குழப்பம் அதெல்லாம் தீர்றது, புதிய வருமானங்கள், உங்கள் முயற்சியால் புதிய வருமானங்கள் வர்றது, வெற்றிகள் கிடைக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம் வர்றது, சேமிப்புகள் அதிகரிக்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். தொடர்ந்து கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிக்க வேண்டிய வாரங்களில் ஒரு வாரமாக இன்றைய வாரம் இருக்குது. கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. நீங்கள் உங்களை குழப்பி, குடும்பத்தில் இருக்கவங்களை குழப்பி, தேவையில்லாமல் பணத்தை வீணடித்து, வார்த்தை பிரயோகங்களை தப்பாக பிரயோகித்து, இந்த மாதிரிலாம் வர்றனால அமைதியும் பொறுமையும் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இருக்கணும். உங்களுக்கான நாள் வரும், பொறுமையாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான்,
குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறவங்க, அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்களே கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா வந்து கவனமாக இருக்கணும். இந்த நாள்கள் அந்த சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவையற்ற செலவுகள், விரயங்கள் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு சஞ்சல நிலைகளும் உங்களுக்கு காணப்படும், கவனமாக இருங்க. தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக மனத்தில் இருக்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆள் மனசில் நிறைய ஆசை இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே இருந்திருக்கும். ஒரு 2வது திருமணம், நபர்கள் ரீதியாக, பண ரீதியாக, பொருள் ரீதியாக, ஏற்றத்தாழ்வுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு, அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலயமா உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2வது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்ப அதுவும் சுகமாக கூறுறதுக்கான வாய்ப்புகள் அதுலேயும் இருக்குது. அடுத்து இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில். வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாற்ற, அது கல்வி, பொருளாதாரம், குடும்பம், இடமாற்றம், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இன்றைக்கு வேண்டாம். முக்கியமாக தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் சூரிய பகவான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். இவ்வளவு நாள் இன்பம் துன்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தை திருநாள், தைப்பெருநாள், தைப்பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதியாக நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அந்த உணர்வு நம்ம இயற்கை, அதுலேயும் சூரிய பகவான், பஞ்சபூதங்கள், விவசாயம், விவசாயிகள், இன்றைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகளுக்கு, விவசாயத்துக்கு உதவக்கூடிய மாற்று, இவைக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த நன்றி உணர்வை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கைப்பிடி சோற்றில் உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்னு. ஒரு கைப்பிடி சோறு, ஒரு வேளை நீங்கள் சோறு சாப்பிட்றதா இருந்தால், நம்ம மரக்கறி சைவ உணவை பற்றி பேசுவோம். ஒரு வேளை சோறு சாப்பிடுங்க. சோறு அல்லது சாதம் நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு கூட்டு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், ஒரு குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும். ஒரு சாதாரண சமையல் நான் சொல்கிறேன், அறுசுவை சமையலில் சாதாரண சமையல். இப்போ இந்த ஒரு சாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், அல்லது சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த எங்கள் இலைக்கு அது சாதமாக சோறாக வருவதற்கு முன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சமையல் செய்திருக்கணும்.
அதுக்கு பஞ்சபூதங்களோட துணை இல்லாமல் சமையல் செய்ய இயலாது. அது ஒரு சில்லறை கடையிலேருந்து வாங்கியிருக்கணும். அந்த சில்லறை கடையில் பல பேருடைய உழைப்பால் கிடைக்கும். அதுக்கு பிறகு அது ஒரு மொத்த விற்பனை நிலையத்திலிருந்து ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கணும். அப்படியே போக போக அது விவசாயிகிட்ட போய் நிற்கும். விவசாய உற்பத்தி இல்லாமல் கிடைக்காது. அப்போ விவசாயோட உழைப்பு, அந்த விவசாயம் செய்யும் போதே இந்த பஞ்சபூதங்களினுடைய இருக்கணும், சூரியன் உட்பட. அப்போ ஒரு புடி சோட்டில் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனை பேருடைய விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் கூட்டு மரக்கறி எதை எடுத்தாலும் அங்கே போய் விவசாயத்தில் போய் நிற்கும், விவசாயிக்கிட்ட போய் நிற்கும், பஞ்சபூதத்தில் போய் நிற்கும், இயற்கை கிட்ட போகும், பிரபஞ்சத்திட்ட போகும். அப்போ நீங்கள் எடுக்கிறது, இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி உடுத்துகிற உடுப்பு எல்லாமே எதை நீ இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா, எந்த உடம்பை வளர்க்குறீங்களோ அது இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் பல பேரோட உழைப்பால் வந்ததுங்கிறத நினைவு வச்சுக்கட்டும். குப்பை அள்ளுற தொழிலாளி ஒரு 2 நாள் வரலைன்னா உங்கள் வீடு நாரும், எங்கள் வீடு நாரும், எங்கள் தெரு நாரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ பல பேரோட உழைப்பால் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த உழைப்பை திருப்பி கொடுத்து விடு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி? திருப்பி உங்களோட உழைப்பால் கொடுக்கணும். செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, தொழிலுக்கு செய்ய வேண்டிய, இப்படி அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக சரியான வடிவில் சரியான விதத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அதே மாதிரி நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்து பழங்க. இறைவன் உங்களுக்கிட்ட அந்த செல்வத்தை கொடுக்குறானா இருந்தால் நீங்கள் அந்த தகுதி உடையவருங்கிறத அவன் நம்புறதுக்கு காரணம் அதை பிறருக்கு கொடுத்து உதவி செய்கிறதுக்கு. எல்லாராலையும் ஒரு விஷயத்தை தன்னகத்தை கொண்டு தன்னால் வெளிப்படுத்த முடியாது. அதுகளை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அமையறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடமை உணர்வு, நன்றி உணர்வை எப்பவும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், அதை பெருக்கணும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.